குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மட்டுமல்லாமல் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுனால தாயாருடைய ஆரோக்கியத்துக்கு மருத்துவ தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். அதனால் புதுசாக வியாபாரம் துவங்கலாம், வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம், உங்களுடைய திறமையை அங்கீகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வருஷம் வருமானமும் வரும், சில புதிய தொழில் துவங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் ஏற்படும். ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் எல்லா ராசிக்கும் ஒரு விதமான சுமார் பலன்களோ இல்லை நல்ல பலன்களோ இருந்ததுன்னா ஜூன் 1ஆம் தேதிக்கு மேலே அபரிமிதமான பலன்களை தரக்கூடிய வகையில் தான் இருப்பார். அதனால குரு இந்த வருஷம் உங்களுக்கு சக்சஸை தான் கொடுப்பார் எல்லாருக்குமே. நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. ஆன்மீக உண்மைகள் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026 வருஷத்துக்கான பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தினுடைய கிரக நிலவரத்தை பார்த்துக்க போகிறோம். இந்த கிரக நிலவரத்தை எல்லாத்தையுமே நான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் கால்குலேட் பண்ணலை, திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இந்த வருஷம் 2026 தான் சனி பயிற்சி. ஆனால் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் 2025 ஜனவரியிலேயே சனி பயிற்சி முடிஞ்செடுத்து. அதனால் நம்ம கால்குலேட் பண்ணுறது எல்லாமே திருக்கணிதத்தை பேஸ் பண்ணி தான். இந்த திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் இந்த வருஷம் ஆரம்பத்தில் குரு மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, சிம்ம ராசியில் கேது, தனுசு ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய 4 கிரக சேர்க்கைக்கு குருவின் பார்வையும் இருக்குது, சனியின் பார்வையும் இருக்குது. சனி மீன ராசியில் இருக்காரு, கும்பராசியில் ராகு இருக்காரு. இந்த வருஷ ஆரம்பம் ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் தன்னுடைய உச்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ மனோகாரகன் சந்திரன் உச்சமாக இருக்கிறதுனால இந்த வருஷம் மனசில் ஆசைப்பட்ட விஷயத்தில் எல்லாரும் செய்யணுன்ட்டு ஆசைப்பட்டு அதில் பலருக்கு வெற்றி வாகை சூடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இந்த வருஷம் ஆரம்பமே அமோகமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வருஷத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் 2026 என்னென்ன கிரக பயிற்சி, ஏன்னா இந்த கிரக பயிற்சியை வச்சு தான் பலன்கள் மாறுபட்டு கொண்டே இருக்கும். இதில் மெயின் கிரக பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா சனி, குரு, ராகு, கேது பயிற்சி, இது 3 தான் மெயின் கிரக பயிற்சி. ஆனால் இந்த வருஷத்தில் சனி பயிற்சி கிடையாது. 2025 ஜனவரியிலே சனி கும்பராசிலிருந்து மீனராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் வந்துட்டார். வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரமான இந்த வருஷம் மீனராசிக்கு வரதா சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கொடுக்கறது திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் அண்டு நிறையா பேருக்கு நம்ம கொடுக்குற பலன்கள் சக்ஸஸ் ஆகின்னு இருக்கு. இந்த வருஷத்தில் வரக்கூடிய குரு பயிற்சி ஜூன் 1ஆம் தேதி ராத்திரி 11 மணிக்கு திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் எல்லா ராசிக்கும் ஒரு விதமான சுமார் பலன்களோ இல்லை நல்ல பலன்களோ இருந்ததுன்னா ஜூன் 1ஆம் தேதிக்கு மேலே அபரிமிதமான பலன்களை தரக்கூடிய வகையில் தான் இருப்பார். அதனால குரு இந்த வருஷம் உங்களுக்கு சக்ஸஸை தான் கொடுப்பார் எல்லாருக்குமே. அதே சமயம் ராகு கேது பயிற்சி இந்த வருஷ கடைசியில் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கு ராகு மகர ராசிக்கும் கேது கடக ராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள். இதுதான் இந்த வருஷத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த கிரக பயிற்சியை கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் இந்த பலன்கள் பொருத்தம் பார்த்து, அதாவது லக்னத்துக்கும் உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது, உங்கள் ஜாதகத்தில் குரு எப்படி இருக்காரு, ராகு கேது எப்படி இருக்காரு, அதுக்கும் இப்போ இருக்கிற பயிற்சிக்கும் கோரலேட் பண்ணி பார்த்து தான் உங்களுடைய பலன்களை நிர்ணயிக்கணும். அதனால் கொஞ்சம் அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்லது. இந்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பயனடையலாம். மிதுன ராசி நண்பர்களுக்கான புது வருட பலன்கள் 2026 உங்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் ஏற்படும்? பதவி உயர்வு, சொத்து சேர்க்கை, கௌரவ உயர்வு, உங்களுடைய கௌரவம் உயரக்கூடிய நேரம். தாயாரின் ஆரோக்கியத்தில் ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டாலும் சனி 10ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஆனால் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மட்டுமல்லாமல் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுனால தாயாருடைய ஆரோக்கியத்துக்கு மருத்துவ தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி தரக்கூடிய ஆண்டாக இருக்கும்.
உங்களுடைய தொழிலில் ஒரு புதிய மாற்றம் ஏற்படும்னு சொன்னேன். உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு, புதிய தொழில் அமையுது, உங்களுடைய வியாபாரத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது. இத்தனை நாளாக வியாபாரமே இல்லாமல் இருந்தவங்க இந்த வியாபாரத்தை விட்டுட்டு, அதாவது ஒரு ஆண்டர்ப்ரனருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, ஒரு ப்ரொஃபஷனல் ஆண்டர்ப்ரனர் அப்படின்னா லாஸ் ஆகிற பிஸ்னஸை கை கழுவுறதுக்கு தயங்கக்கூடாது, புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் தயங்கக்கூடாது, நஷ்டத்தை பற்றி கவலைப்படக்கூடாது. ஆனால் நஷ்டம் வந்தால் என்ன சார் பண்ணுறதுன்னா அதுக்கேற்ற மாதிரி உழைப்பை அதிகப்படுத்த வேண்டும். இந்த வருஷம் வருமானமும் வரும், சில புதிய தொழில் துவங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் ஏற்படும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள், ஆண் குழந்தைகளாகட்டும் பெண் குழந்தைகளாகட்டும், அவங்களுடைய குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக, அது மட்டும் இல்லை, குடும்ப எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷ கடைசியில் தான் கேது 2ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ டிசம்பர் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரித்து உங்களுடைய குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வதற்கு முயற்சி எடுப்பீங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். அதனால் புதுசாக வியாபாரம் துவங்கலாம், வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம், புதிய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணலாம். அதே சமயம் வேலை மாற்றத்தால் வளர்ச்சி ஏற்படும். ஸோ நீங்கள் அஃபீஷியலாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, இந்த மாதிரி கார்ப்பரேட்ஸ்லாம் ப்ரமோஷன் கிடைக்காது, இல்லை வேலையே கிடைக்காதுன்னா இப்போ உங்களுக்கு அதெல்லாம் தேடி வரும். உங்களுடைய திறமையை அங்கீகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பெரிய பெரிய கார்ப்பரேட்டில் என்னென்னா எங்கே திறமை இருக்கோ அவனை தேடி எடுத்து உன்னோட கம்பெனியில் சேர்த்து கொண்டு தான் அவங்க நினைப்பாங்க. அது மாதிரி உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தினால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது மருத்துவ ரீதியாக உங்கள் உடம்புல ஏதாவது சின்ன சின்ன சங்கடம், அதுவும் பெண்களுக்கு இந்த பிசிஓடி அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தது அப்படின்னா அதற்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலையும் சாதகமாக இருக்குது. மாதாந்திர சுழற்சியினால் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கும் இளம் தலைமுறை பெண்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற அமைப்பை தருகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. இந்த ஆண்டு உங்களுக்கு நன்மைகளை அதிகமாக வாரி வழங்கிட ஐயப்பன் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். ஐயப்பனை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் புதிய உச்சங்களை தொடுவதற்குண்டான அமைப்பை ஏற்படுத்தி வெற்றி வாகை சூடுவதற்கு, வெற்றி கொடி நாட்டுவதற்கு உண்டான வழிபாதையை ஏற்படுத்தி கொடுப்பான் அந்த ஐயப்பன். இந்த 2026 உங்களுக்கு நற்பலன்கள் எப்படி அமைய போகிறது, என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் நீங்கள் எடுக்கணும்ன்ட்டு இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும், உங்களுடைய எதிர்காலம் வளமாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். கடந்த 2024, 23, 25 நீங்கள் பட்ட கஷ்டங்கள் இந்த வருடத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அடியனுடைய பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.